வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் மீண்டும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் இடம் வாங்கணும். எந்த திசையை பார்த்த இடம் வாங்கினா நான் ஒரு நல்ல வீடு கட்ட முடியும் அப்படின்னு பல பேர் பல நாளாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நான் வடக்கு பார்த்த மனை வாங்கட்டுமா, கிழக்கு பார்த்த மனை வாங்கட்டுமா, தெற்கு பார்த்த மனையா அல்லது மேற்கு பார்த்த மனையா, எந்த மனை ஒரு சிறப்பான ஒரு வாஸ்து பலம் பொருந்திய அமைப்புள்ள மனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு நம்ம நிறைய முறை பதில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் புதுசாக கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு. நம்ம வாங்க போகிற இடமும் சரி, அதில் கட்ட போகிற வீடும் சரி, அது நம்ம இடமா பார்க்காம ஒரு மனிதனாக நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எந்த திசையை பார்த்தோன்னாலும் நம்ம வீடு வாங்கலாம். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போது வடக்கு பார்த்த மனை, தெற்கு பார்த்த மனை, கிழக்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனை, இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. எல்லாரும் சொல்லுவாங்க வடக்கு பார்த்த மனை நல்ல மனை, கிழக்கு பார்த்தது ரொம்ப நல்ல மனை, இது வாஸ்து பலம் பொருந்திய மனையாக இருக்கும், தெற்கு மேற்கு வாஸ்து அவ்வளோவா நம்ம அதை செட் பண்ண முடியாது அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு சொன்னவங்க அதுதான் சொல்கிறாங்க. சார் இது மாதிரி சொல்கிறாங்களே, உங்களுடைய பதில் என்ன? அப்போ தெற்கு பார்த்த மனை, மேற்கு பார்த்த மனையெல்லாம் வீடு கட்டி வாழறாங்களே, அவங்களாம் எப்படி வாழறாங்கன்ற ஒரு கேள்வி மறுபடியும் வருது. அப்போ இதுக்கு நம்ம எல்லார் மாதிரியும் நம்ம பதில் சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ எல்லார் மாதிரியும் நம்ம பதில் சொன்னோம்னா நாம் ஆயிரத்தோட ஒருத்தராக நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம அதையும் தாண்டி நம்ம ஒரு ஆள் தனியாக நிற்கணும் அப்படின்னா நம்முடைய பதில் எல்லாராலும் ஏற்றுக்கக்கூடிய பதிலாக இருக்கணும். அப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் எந்த திசையை பார்த்து வீடு கட்டினாலும் சரி, வடகிழக்கு பகுதி ஒரு மனிதனுடைய முகப்பகுதியாக நம்ம எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் நீங்கள் வீடு கட்டலாம். அப்படின்னா நீங்கள் வடகிழக்கு பகுதியை நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கணும், அங்கே காலியாக வச்சுருக்கணும், அது எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். நம்ம முகம் நம்ம எப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறோமோ 24 மணி நேரமோ அதே மாதிரி அந்த வீடு வடகிழக்கு பகுதி சுத்தமாக காலியாக நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடு எந்த திசையை பார்த்துருந்தாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குறிப்பாக வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டு அந்த வடகிழக்கு பகுதியை சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது வெயிட் இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீடு நிச்சயமாக அது எந்த திசையை பார்த்துருந்தாலும் நல்ல வீடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அப்போ சமையல் அறைன்னு பார்க்கும்போது தென்கிழக்கு பகுதி அதுதான் அக்னிக்குரிய பகுதி. ஸோ அந்த இடத்துல நம்ம சமையலறை வைக்கும்போது அந்த வீடு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய உணவாக அந்த இடத்துலேருந்து சமைக்கும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ மூன்றாவது, குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கும் அறை. அது எப்போவுமே தென்மேற்கில் இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்போ நீங்கள் எந்த பக்கம் பார்த்த வீடு வாங்கினாலும் சரி, தென்மேற்கில் தான் பெட்ரூம் வைக்க போகிறீங்க, குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கும் அறை. அப்போ அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அப்போது விருந்தினர்கள்லாம் நம்ம வீட்டில் தங்குறாங்க, அவங்களுக்கு நான் ஒரு அறை வைக்கணும் அப்படின்னும் பொழுது அது நம்ம மேற்கு மத்திய பகுதியில் வைக்கலாம், தெற்கு மத்திய பகுதியில் வச்சுக்கலாம், கிழக்கு பக்கம் மத்திய பகுதியில் வச்சுக்கலாம், வடக்கு பக்கம் மத்திய பகுதி வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் எந்த திசையை பார்த்து வீடு வாங்கினா என்ன, மனை வாங்கினா என்ன, தாராளமாக நீங்கள் எந்த திசையை பார்த்து ஒன்றாலும் வாங்கலாம். அப்போ நான் கடைசியாக எனக்கு என்னென்னா, எனக்கு இந்த அந்த காலத்தில் போன மாதிரி நான் வீட்டுக்கு வெளியெல்லாம் கழிப்பிடம் அமைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே தான் அந்த கழிவறையெல்லாம் அமைக்க போகிறேன். அதுக்கு ஒரு இடம் நீங்கள் குறிப்பாக சொல்லணும்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் பொழுது, அது அந்த வாயு என்பது வெளியேற்றக்கூடியது. நம்ம உடம்புலேருந்து வெளியே போகணும் அப்படின்னா, கழிவுகள்லாம் வெளியே போகணும்னா அது வடமேற்கு பகுதியில் இருந்தால் சிறப்பு. அப்போது ஒரு குடும்ப தலைவன் தலைவி படுத்து உறங்கும் வரை தென்மேற்கில் வைக்கணும் போது அந்த தென்மேற்கு பகுதிக்கு வடமேற்கு பகுதியில் நீங்கள் பாத்ரூம், டாய்லெட்டு, அந்த கழிவு நீர் வெளியேற்றக்கூடிய அமைப்பெலாம் நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது மொத்த வீட்டுக்கு வடமேற்கு பகுதியில் நீங்கள் பாத்ரூம், டாய்லெட் வச்சுக்கலாம். சரி சார், இதெல்லாம் ஓகே.
இப்போ வந்து நீங்க மேற்கு பார்த்த வீட்டுக்கு எங்களுக்கு வந்து உச்ச வாசல்னும் போது வடக்கு ஒட்டி தான் வரும். வடமேற்கு பகுதியில் நான் டாய்லெட் போட்டா நான் மெயின் என்ட்ரன்ஸ் நான் எப்படி அங்கே வைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ அது உச்ச பகுதி என்பது வடக்கு ஒட்டி வச்சா மேற்கு பார்த்த வீட்டுக்கு உச்ச பகுதி. ஆனா இன்னொரு உச்சஸ்தானம் ஒன்று உண்டு. அப்போ எல்லா வீட்டுக்குமே எக்ஸாக்ட் வடமேற்கு கொண்டு போய் டாய்லெட் பாத்ரூம் வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வடக்கு ஒட்டி வச்சுக்கிட்டு என்ட்ரன்ஸுக்கு பக்கத்தில் தெற்கு பக்கமாக நீங்கள் வந்து பாத்ரூம் டாய்லெட் அமைச்சுக்கினீங்கன்னா ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது இந்த வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த மனையை விட மேற்கு பார்த்த மனை தான் வந்து ரொம்ப ரொம்ப வாஸ்துப்படி பர்ஃபெக்டாக அமையக்கூடிய மனையாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஒரு நல்ல இன்ஜினியர் அதை வந்து எடுத்து ஒரு ஒரு கட்டமைப்பில் கட்டும் பொழுது அந்த வீடு வந்து வாஸ்து பலம் பொருந்திய வீடு. வடக்கு கிழக்கு பார்த்த வீட்டை விட மேற்கு பார்த்த வீடு தான் வந்து வாஸ்துப்படி பர்ஃபெக்டாக அமையும். இதை நிறைய பேருக்கு நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம். ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த மனையாக இருந்தாலும் சரி, எந்த திசையை பார்த்த மனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீடு கட்டுறதுக்காக தாராளமாக வாங்கலாம். அதை நீங்கள் அமைச்சிக்கிற முறையில் தான் இருக்குது வாஸ்து பலம் அந்த வீட்டுக்கு. ஸோ அதை முறையாக நீங்கள் அமைச்சிக்கினீங்கன்னா அந்த வீட்டில் நீங்களும் ஒரு ராஜாவாக வாழலாம். இந்த 2026 ஆண்டு உங்களுக்கும் அந்த ராஜ்ய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் முருகனை பிரார்த்திக்கிறேன். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி. மீண்டும் நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல் கூடும்.